இன்னைக்கு நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டார் ஹைதராபாத் ஜேபில ஃபர்ஸ்ட் பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கு. கிரன்ச்சியான மீட் பால் கிபாப் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களோட ஸ்பெஷல் தக்காளி ஸ்பைசி சாஸ் கொடுத்திருந்தாங்க. நல்லா உரைப்பா லைட்டா புளிப்பாவும் இருந்தது. அடுத்தது என்ன, பீஸாவோட சொந்தக்காரங்க மாதிரின்னு சொல்லி ஒரு டிஷ் கொடுத்திருந்தாங்க. நிஜமாவே அதோட டேஸ்ட் பீஸா மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட சிக்னேச்சர் ட்ரிங்க்ஸை நான் ட்ரை பண்ணல, இனிப்பா ருசியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க சியாக்கா மீன் நல்லா கிரில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கார்லிக் சாஸ் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்தது என்ன, as usual அவங்களோட பீஸா நல்லா சாஃப்டா இருந்துச்சு. நான் வந்து பிபிக்யூட ட்ரை பண்ணேன். வேற லெவலா இருந்தது. ஹைலைட் இந்த முள்ளுவாதாங்க. இது அரபியன் ரொட்டி. என் கையில் வச்சிருக்கிறது லார்ஜ் சைஸ். இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்ட்ராபெரி, பீட்ரூட், அவகாடோ, கத்திரிக்கான்னு நிறைய வகையை சாஸ் கொடுத்துருந்தாங்க. கூடவே நான் ஆட்டு இறைச்சி சலோனா ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல ஆட்டுத்துக்கான குழம்புல எப்படி அந்த ரொட்டியை மடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் அங்கே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்ல குட்டி மண் பானையில் நம்மளுக்கு சீல் பண்ணி பாஸ்மதி ரைஸ், மட்டன், சிக்கன் நல்லா சுட சுட நம்மளுக்கு சமைச்சு கொடுத்துட்டாங்க. அதோட வாசம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சாப்பிடும் போது அதோட போர்ஷன்னு கேட்டிங்கன்னா 3-4 பேரே நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறமா நல்ல ரிஃப்ரெஷ்காக லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு டிசர்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே க்ரீம் குனாஃபா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் துபாய் சாக்லேட்டும் ட்ரை பண்ணேன். லொக்கேஷன் வீடியோ எண்ணியோ வீடியோ கீழேயோ உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ.